வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர் இன்று குமரி தீர்த்திருக்கின்றார். அனுரா ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் அவருடைய கம்பீர குரல் அலறி தீர்த்திருக்கிறது என்பதை விட எதிரிகளை அலற வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். என்ன விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கொதித்தெழுந்தார்? அதில் அவர் எடுத்து வைத்த கருத்துகள் என்ன? தமிழர்களை பிச்சையர்களாக நீங்கள் அடையாளப்படுத்துவதின் பின்னணி என்ன என்ற கேள்விக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் என்ன? வைத்தியர் அர்ஜுனா இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துகள் அனுராவின் ஆட்சி பீடத்தை நடுநடுங்க வைத்திருக்கிறதா, அல்லது அனுராவின் ஆட்சி பீடத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பகுதியை சார்ந்த 3 நாடாளுமன்ற எம்பிக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு அவர்கள் பயம் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேச எழும்புகிறார் என்கின்ற பொழுதே ஒரு மாற்றம் அந்த நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டு விடுகிறது. ஒன்றில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவர்கள் நேரம் கொடுக்க மாட்டார்கள், அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசப் போகிறார் என்கின்ற பொழுது ஒலி வாங்கி அவர்கள் அணைத்து விடுவார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். இன்று வரவு செலவு கணக்கை மையப்படுத்தி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய களம். அப்படிப்பட்ட களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கான நேரமும் ஒதுக்கப்பட்டிருந்தது. இன்று அவர் தன்னுடைய கருத்துக்களை பேசுவதற்கு எழும்பிய பொழுதே நாடாளுமன்றத்தில் அதிர்வலைகள் தான் ஏற்பட்டது என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எந்தவித பயமும் இல்லாமல் தான் எடுத்த கருத்தை ஆதாரங்களோடு எடுத்து வைத்த விடயம் வியப்பின் ஆச்சரியக்குறி என்பதை விட ஒரு வீரத்தின் உயர்நிலம் என்றுதான் குறிக்க முடிகின்றது. 45,000 தமிழர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய உறவுகளின் இரத்தங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடிய எங்களை நீங்கள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வீர்கள் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதியை குறித்து பலர் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்தார்கள். வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறையை அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் பரவலாக பேசப்பட்டது. அதற்கான கட்டமைப்புகளை முன்னிறுத்தி உங்களுடைய பயணங்கள் வரையறுக்கப்பட்டன. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காகவே செயல் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதிகள் என்ன என்கின்ற விடயத்தை நாம் தேடி போகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் கேலியாக பார்க்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் நிஜம். எங்களை நீங்கள் பிச்சைக்காரர்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு முறையும் இந்த வரவு செலவு கணக்குகளை குறித்து அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டைத்தான் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய அதைத்தான் நீங்களும் பதிவு செய்திருக்கின்றீர்கள். வடக்கு கிழக்கு பகுதிக்கு இத்தனை மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவித்திருக்கின்றீர்கள். அத்தனை மில்லியன் ரூபாய் என்பது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் செலவு செய்யக்கூடிய விடயத்தில் 0.1% என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எங்களுக்கு நீங்கள் பிச்சை இடுகிறீர்கள் என்றுதானே அர்த்தம். வட்டுவா பாலம் அமைப்பதற்காக நீங்கள் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றீர்கள். அந்த நிதிக்கான ஒரு வரமுறையும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். அது 0.76 என்கின்ற சதவீதத்தைத்தான் அது கொண்டதாக அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் இன்னொரு பிச்சையை எங்களுக்கு போடுகிறீர்கள் என்றுதான் எங்களால் இங்கு பார்க்க முடிகின்றது. அதுபோல சுகாதாரத்துறையை எடுக்கக்கூடிய சூழலிலும் சுகாதாரத்துறையிலும் நீங்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்குவீர்கள் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி 0.66 என்கின்ற சதவீதத்தில் தான் நீங்கள் நிதியை ஒதுக்கியிருக்கின்றீர்கள். அதுபோல கிழக்கு பகுதிக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி கூட
0.88 என்கின்ற சதவீதத்தை தான் ஒதுக்கி இருக்கின்றீர்கள். இது பிச்சை போடுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்க முடிகின்றது. நீங்கள் சீனாவில் பிச்சை எடுக்கின்றீர்கள், இந்தியாவில் பிச்சை எடுக்கின்றீர்கள். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய காசுகளை வைத்து நீங்கள் கொளுத்து கொண்டு எங்களுக்கு ஒரு சிறு துளியை பிச்சையாக போட்டு விடுகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள். இங்கு இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை அப்புறப்படுத்துங்கள். வெளியிலே இருக்கக்கூடிய எங்கள் உறவுகள் இங்கு அந்த மில்லியனாக பணங்களை அவர்கள் குவித்து விடுவார்கள். நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதியை ஒரு உயர்வான தளத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வடிவத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்து விடுவார்கள். அதற்கான அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் இங்கு பேசுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் உடனடியாக நான் பேச எழும்பிவிட்டாலே உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய ஒலிவாங்கிகள் தன்னுடைய குரல் வலையை அந்த குரல் வலைகளை நெறித்துக் கொள்கின்றன. ஏன் நான் பேசுவதை கண்டால் நீங்கள் அஞ்சுகின்றீர்கள்? இங்கு இருக்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட எங்களுக்கான கருத்துக்களை குறித்து நாங்கள் பேச வேண்டும் என்றால் அதற்கும் அவர்களிடம் யாசகம் கொடுக்க வேண்டியதாக அல்லது யாசகம் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் சிங்களர்களும் தமிழர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எந்தவிதமான வேறுபாடுகளையும் இங்கு பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் வேறுபாடுகளை இங்கு கொண்டு வந்து திணித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதிக்கு நிதி ஒதுக்கப்படுவதாக நீங்கள் அறிவித்திருப்பதன் பின்னணியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றுதான். உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கின்றது. அந்த தேர்தலில் எப்படி அறுவடை செய்யலாம் என்கின்ற கணக்கீட்டில்தான் நீங்கள் எங்களுக்கான நிதிகளை ஒதுக்கியிருப்பதாக ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எங்களுக்கு பிச்சை என்கின்ற அடிப்படையில்தான் நீங்கள் எங்களுக்கான வரைமுறைகளை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் நிஜம். எங்களுடைய காணிகளை நாங்கள் இணைந்திருக்கிறோம். நான் கூட என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த மண்ணில் நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களுடைய வீடு நிலங்களை எல்லாம் இழந்துவிட்டு எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றவர்கள். இந்த மண்ணில் எங்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறை இங்கு உருவாக்கப்படவில்லை. 3 இடங்களை உங்கள் கட்சிக்கு எங்கள் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது ஒரு தவறான ஒரு தேர்ந்தெடுப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்ன நடக்கிறது என்பதை பேசுவதற்கே தகுதி இல்லாதவர்கள், படித்து அதை குறித்து சொல்வதற்கே தகுதியற்றவர்கள் இங்கு உங்களுடைய கட்சியின் உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்தில் அங்கீகரித்து கொண்டிருக்கின்றார்கள். சுகாதாரத்துறைக்கு நீங்கள் என்ன ஒதுக்கி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைத்த பொழுது அதற்கான விடை கூட கேள்விகளாகத்தான் இருக்கின்றது. ஒரு சுகாதாரத்துறையை சார்ந்த ஒரு மருத்துவர் ஒரு வாகனம் ஒன்று வாங்கிவிட்டால் அந்த வாகனத்தை வாங்குவதற்கான கடனை கட்டுவதற்கு அவர் 40 ஆண்டுகள் உழைக்க வேண்டிய ஒரு இழிவான நிலை இருக்கின்றது. இதை குறித்து பேச வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டார். அவர் இதை குறித்து பேசுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் KS என்கின்ற நிறுவனத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்றீர்கள். அதற்காக 1.54 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் கரும்பை கொடுத்திருக்கின்றோம், சீமந்தி எண்ணெயை கொடுத்திருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் இந்த ஆலையை உருவாக்குவதற்கு எங்களிடம் விட்டுவிடுங்கள். நாங்கள் நிதி திரட்டி இந்த ஆலையை நாங்கள் உருவாக்குகிறோம். உங்களுக்கு நாங்கள் இலவசமாக சீமந்தி எண்ணெய்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் குமரி இருக்கின்றார். அவருடைய அந்த பேச்சை நீங்கள் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய மேனியில் இருக்கக்கூடிய மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய பேச்சில் உண்மை இருக்கிறது என்பதுதான் நிஜம். இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி அல்லது அரசால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிதி, அரசு எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிதி மக்களுக்காக தேவையான நிதியா என்றால் இல்லை. நாங்கள் எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த நிதியின் அடிப்படையில் பிச்சை காசாக தமிழர்களுக்கும் நாங்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது.
தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய சுகாதார விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்று ஒரு போராட்டம் கூட அரங்கேறி இருக்கின்றது. தங்களுக்கான பதவி அல்லது தங்களுக்கான வேலைகள் நிர்ணயிக்கப்படவில்லை என்பதை மையப்படுத்தி போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. சுகாதாரத்துறை ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட விடயங்களில் ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் நாங்கள் வீடுகளை இழந்து நிற்கக்கூடிய தமிழர்கள், காணிகளை இழந்து நிற்கக்கூடிய தமிழர்கள், உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய தமிழர்கள், தங்களுக்கான எதிர்காலம் கிட்டுமா என்பதை நினைத்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள், இவர்களுக்கான விடிவை எழுதுவதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது. ஆனால் நீங்கள் முன்பு சென்ற ஏர் எப்படி செல்கின்றதோ அதுபோல செல்வோம் என்கின்ற அடிப்படையில் நீங்களும் சென்றிருக்கின்றீர்கள். ஏறக்குறைய உங்களுடைய ஆட்சியும் இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சிகளைப் போலத்தான் இருக்கின்றது. இன்று நீங்கள் இதை கடைபிடிக்கின்றீர்கள். நாளை எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுதும் அவர்களும் இதைத்தான் கடைபிடித்து கொண்டு இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை நீங்கள் ஒரு கேலி பொருளாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மனம் வெம்பி போய் வைத்தியர் தன்னுடைய கருத்துகளாக பதிவிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் இப்பொழுது வைத்தியர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் நாடாளுமன்றத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை விட பல உண்மைகளை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இருக்கிறது என்பதுதான் நிஜம். இப்பொழுது மக்களை பொறுத்த மட்டில் நமக்கு இவர்கள் பிச்சைதான் போட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் தெரிய தொடங்கி இருக்கின்றது. வைத்தியர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துகளின் அடிப்படையில் இவைகளுக்கான பிம்பங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. எத்தனை காலம் எங்களை ஏமாற்றுவீர்கள் என்ற ஒரு பாடல் உண்டு. அதுபோலத்தான் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக தமிழர்களை ஒவ்வொரு கோணத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அனுரா அவர்கள் தான் சார்ந்த சாதுரியத்தால் இன்னொரு வடிவத்தில் அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் வைத்தியருடைய குரலிலிருந்து நம்மால் புரிய முடிகின்றது. மக்களுக்காக, மக்கள் விடயத்திற்காக நாடாளுமன்றத்தில் குமரக்கூடிய இந்த கர்ச்சனைகள் தொடர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.